ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கொஞ்சம் பிளான்ட் வாங்கியிருந்தேன். ஸோ என்னென்ன பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுன்னா நம்ம வந்து ஆர்கிட் இருக்குல்ல, ஆர்கிடு தான் கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கியிருந்தேன். நம்மகிட்ட இருக்கிறத விட வித்தியாசமாக இல்லாத கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒவ்வொன்றா என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆர்கிட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு இப்போ தான் எனக்கே தெரியும். இல்லாமல் நமக்கு நார்மலான ஆர்கிட் தான். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும்போது நார்மலாக ஒரே டைப் தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பெரிய பெட்டல்ஸ் உள்ளது, சின்ன சின்ன குட்டி பெட்டல்ஸ் உள்ளது, எல்லாமே அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பேக்கிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிடுறேன். பெருஞ்சிலம்பு இருக்குல்ல, பெருஞ்சிலம்பு ரிவர் அந்த அருவி வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் போவாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் தொட்டு தான் ஒரு பெரிய ஃபார்மே வச்சுருக்காங்க, ஆர்கிட் ஃபார்ம். அங்கேருந்து தான் இந்த பிளான்ட் வாங்கியிருந்தேன். ஸோ ஒவ்வொன்றுலையுமே வந்து ஒவ்வொரு டேக்கில் வந்து ஒவ்வொரு பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து குட்டி பெட்டல்ஸ் உள்ளது. இது வந்து மெரூன் கலரில் இருக்குது. இப்போ வந்து இந்த பூத்தாச்சு. ஸோ நான் வந்து வீடியோ போடுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பூ எல்லாமே பூத்துருக்கு. இன்னொரு வீடியோவில் இதோட பூக்கள் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு டைப்பான ஒரு பெரிய இதழ் மாதிரி வரக்கூடியது. நார்மலான ரோஜா பூக்கு இதழ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து மொட்டு எதுவுமே வரல. இது வந்து அவங்க வந்து டிஷ்யூ கல்ச்சர் முறையில் வந்து அவங்க வந்து ப்ரொபகேட் பண்ணி எடுத்தது தான் இந்த பிளான்ட் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவோட தொண்டு இருக்குதுல்ல, அதில் வந்து கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி தான் ஏதோ பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டியும் நிறைய வேர் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இனி வந்து ரீபார்ட் பண்ணி வைக்கணும். ஸோ இது ஒரு டைப்பாக 2 கலர் இப்போ நம்ம எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இது ஒரு கலர். இதில் வந்து 2 மொட்டு இருக்குது. இதுவுமே சூப்பரான ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பைடர் மாதிரி இதோட ஃப்ளார் இருக்கும். அந்த மாதிரி இது விரிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவில் இது நம்ம வாங்கின தேர்ட் பிளான்ட் தான். ஸோ இதில் வந்து 2 மொட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய பூக்களாட்டு பூக்கக்கூடியதான். இது ஒரு டைப்பான பிளான்ட்டு. ஸோ இதெல்லாமே நான் வந்து ரீபார்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டிலே ஆகிடுச்சு. இது வந்து நம்ம நார்மலான ஆர்கிட் தான். இது வந்து வயலட் கலர் மாதிரி வரும். வயலட்டில் அந்த பெண்ணோட இங்கு இருக்குல்ல, அந்த கலரில் வரும். ப்ளூ கலர் தான். இதுவுமே நான் வந்து மொட்டோட வாங்கினேன். ஏன்னா இனி எப்படினாலும் 1 இயர்க்கு அப்புறமா தான் இது பூ பூக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து மொட்டோடே வாங்கினாக்கி இப்போவே நம்ம வீட்டில் வந்து பூ பூத்துருவோம்ல, அதனால தான் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து அங்கே இருந்ததுலேருந்து ஒரு கம்பு எடுத்தது. ஸோ இது எப்படி வரும்னு எனக்கு தெரியலை. ஸோ ட்ரை பண்ணதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறமா இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிளான்ட் வந்து 25 ருபீஸ்னு வாங்கினேன். ஸோ ஒரு 8 பிளான்ட் வாங்கியிருப்பேன். இது என்ன கலர்னு தெரியாது. சிலது வந்து சேம் கலராகவும் இருக்கும். இது எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே அவங்க வந்து ரீபார்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரீபார்ட் பண்ணதில் கொஞ்சம் காஞ்ச கம்பெல்லாம் எடுத்து தனியாட்டு ஒரு இடத்துல போட்டு கொஞ்சம் தண்ணி மட்டும் தினமும் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதுலேருந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாமே வளர்ந்து வந்தது தான். ஸோ இதில் வந்து ஒரு பிளான்ட் வந்து 25 ருபீஸ் வச்சு சேல் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 8 பிளான்ட் எடுத்துருக்கேன். சிலது வந்து ஒன்றிலே அது வந்து கரெக்டாக வராமலும் போகலாம். ஸோ நம்ம அதுக்கு தக்கன கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக தேறி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களே சும்மா தான் பருத்தி போட்டிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து லாபம் தானே. நம்ம வந்து ஒரு 160 ரூபா இல்லைனா 500 ரூபா 600 ரூபா 1000 ருபீஸ் கூட இருக்குது. அந்த மாதிரிப்பட்ட ஆர்கிட் எல்லாமே இருக்குது. அதில் வந்து இது நமக்கு லாபம் தான். ஸோ அதனால தான் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதையுமே நம்ம வந்து குட்டி பாட்டில் நட்டு தான் வச்சுருக்கோம். ஸோ இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.